தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது. என்னுடைய முதல் பக்கத்திலேயே மிக முக்கியமான 2 அறிக்கைகள் இருக்கின்றன. முதல் அறிக்கை, அதாவது கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 36 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சட்டசபை கூட்டம், சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்றோடு 36 நாட்களுக்கு பிறகு நிறைவடைகிறது. இதில் பல்வேறு மானிய கோரிக்கைகள், பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. அதனுடைய சிறப்பு, அதை பற்றி இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் ஒரு பாராட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 110 விதிய 110 கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் காலத்தை வென்றவைகளாக, வருங்கால வரலாற்றின் பாதையை ஒளியூட்டுவையாக, இந்தியாவின் இதர மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடிகளாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான, அதில் குறிப்பிடத்தக்கது மாநில சுயாட்சி உரிமை தீர்மானம், புரட்சி கவிஞர் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை ஒரு வாரம் தமிழ் மொழி வாரமாக கொண்டாட வேண்டிய அறிவிப்பு மற்றும் பல்வேறு முக்கிய முற்போக்கு திட்ட அறிவிப்புகள். குறிப்பாக நேற்று காலனி என்கின்ற பெயரை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்குதல் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதை அனைத்திற்கும் பாராட்டி தெரிவித்திருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் மேலாக காவல்துறை அந்த மானிய சட்டத்தில், அந்த சட்டம் மற்றும் காவல்துறை சார்ந்த அந்த மானிய அறிவிப்பில் ஏறத்தாழ எதிர்க்கட்சி தலைவரை 1 மணி நேரத்திற்கு மேல் பேச அனுமதித்திருக்கிறார் பேரவைத் தலைவர். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ஒரு மாட்சியாக ஆசிரியர் அவர்கள் கருதி வெளியிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான ஒரு மேற்கோளை எடுத்துக்காட்டி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது, மேலே பாம்பு, கீழே நெறிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர், இந்த தடைகளை தாண்டி தான் திராவிட மாடல் ஆட்சியாக தனது தலைமையின் கீழ் திராவிட மாடல் ஆட்சி வேகமாக நடைபெற்று வெற்றித்தளத்தில் தகத்தாய ஒளியுடன் வென்று நின்று வருகிறது. இவ்வெற்றி 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் 200 இடங்களை இலக்காக வைத்து மட்டுமல்ல, மக்கள் தரும் மகத்தான பரிசாக தமிழ் மண் பகுத்தறிவு சுயமரியாதை மண்ணாக இப்பெரியார் மண் வென்று காட்டும் அப்படின்னு அந்த அவருடைய நம்பிக்கையில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கூட்டணி கட்சிகள், கட்டுப்பாடு காட்டுத இயக்க தொண்டர்கள் மற்றும் கூட அவருடன் இருக்கின்ற சக அமைச்சர்கள், அமைச்சரவை, இவர்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டினையும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார். நாளை மே 1 உலக தொழிலாளர்கள் உரிமையை வென்றெடுத்த நாள். அதனை ஒட்டி திராவிடர் கழக தலைவர் அவர்கள் மே தின வாழ்த்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காணத் தகுந்தது வறுமையாம், பூணத் தகுந்தது பொறுமையாம் என்று கேட்டார் புரட்சி கவிஞர். தந்தை பெரியாரும் சிங்கார வேலரும் சிறப்பாக இணைந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே மே தினம் போன்ற தொழிலாளர் திருவிழாவை தெருவிழாக்களாக ஆக்கினார்கள். இன்று மேதினி எங்கும் மேனாள் விழா. திராவிட மாடல் ஆட்சியே தொழிலாளர்களுக்கான ஆட்சிதான். இந்நாளில் தொழிலாளி என்றும் தொழிலாளியாகவே தொடராமல் முதலீட்டின் பங்காளியாக உரிமையாளர் மாற்றிய புதுமையை கண்டாக வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் விளைவு முற்றான நடைமுறையாகி அகிலத்தை ஆள வேண்டும். அனைவருக்கும் நமது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கி. வீரமணி, தலைவர், திராவிடர் கழகம். மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்ப்போம். உலக தமிழராட்சி மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விழா மற்றும் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவில் இந்த அறிவிப்பிற்கு முன்னெடுத்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட ஆசிரியர் கி. வீரமணி அவர்களுக்கும் பாராட்டினை தெரிவித்திருக்கிறார்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினர். விரைவில் தமிழ் பெயர்களுக்கான இணைய பக்கம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். உலக முற்போக்கு சர்வதேச குழுவினர் சோனியா மற்றும் ராகுல் காந்தியுடன் சந்தித்து பல்வேறு செய்திகளை உரையாடினர். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய வசதிகள் இல்லாததால் விபத்துகளில் மக்கள் உயிரிழப்பதாக ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் கார்னி லிபரல் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் JNUவில் நடைபெற்ற மாணவர் சங்க தேர்தலில் மீண்டும் இடதுசாரிகள் வெற்றி பெற்றுள்ளனர். பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் சதுர்வேதி சாமியார் மே 23ஆம் தேதிக்குள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாயை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மே 14ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார். சென்னையில் சாலை விபத்துக்கள் மூலம் நடைபெறும் உயிரிழப்புகள் 16 விழுக்காடு குறைந்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புரட்சி கவிஞர் விழா, தமிழர் கலை பண்பாட்டு புரட்சி விழா, தமிழ் வார விழா, முதலமைச்சருக்கு பாராட்டு, குடியரசு நூற்றாண்டு விழா வரும் 2/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை சர்பிட்டி தியாகராயர் கலை அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்வில் தொடக்க உரையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உரையாற்றுகிறார். புரட்சி கவிஞர் விருதை பெறுவதற்காக கவிச்சுரர் கவிதை பித்தன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். சிறப்புரையாக புரட்சி கவிஞர் 135 என்ற தலைப்பில் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களும், குடியரசு நூற்றாண்டு எனும் தலைப்பில் ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார். இந்நிகழ்விற்கு தலைமையேற்று விருது வழங்கி விழா பேருரை ஆற்ற இருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள். இந்நிகழ்வில் நன்றியுரை ஆற்ற இருக்கிறார் பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில தலைவர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள். அனைவரும் இந்நிகழ்வில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற உரையாடல்கள், நேர்காணல்கள், முக்கிய உரைகள் மற்றும் ஆவணப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் பெரியார் விஷன் OTTயில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTTயை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.